சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இப்போ இணையக்கூடிய நேர்களுக்கு உங்களுக்கு நினைவுக்கு இருக்கும், கோவிட் லாக்டவுன் உச்சத்தில் இருந்த சமயம் 2020 ஜெயராஜ் பென்னிக்ஸ் 2 வியாபாரிகள் தந்தை மகன் இவர்கள் காவல் நிலையத்தில் கஸ்டோடியல் டார்ச்சருக்கு உள்ளாக்கப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டு கொலை உண்டார்கள். இது தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. சிவில் சொசைட்டி கிளர்ந்து எழுந்தது. இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்தது. இந்த வழக்கு மதுரை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த 9 பேரும் குற்றஞ்சாட்டப்பட்ட 9 பேரும் காவல்துறையை சார்ந்தவர்கள். சிபிஐ இந்த வழக்கை விசாரித்திருக்கிறது. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கிறது. ஏற்கனவே சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறது. ஒரு நீண்ட விசாரணைக்கு பிறகு இன்னும் சற்று நேரத்தில் மதுரையில் தீர்ப்பு வர இருக்கிறது. இது பற்றிய விவரங்களோடு ஜெகன் இணைந்திருக்கிறார். ஜெகன், இப்போ இதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், இதில் அக்யூஸ்ட் எல்லாருமே காவல்துறையை சேர்ந்தவங்க இல்லையா? இந்த 9 பேருமே அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டாங்களா? ப்ரொசீஜர் என்ன? இன்னும் எவ்வளோ நேரத்தில் தீர்ப்பை எதிர்பார்க்கலாம் நம்ம? குறிப்பாக இன்று காலை அறிவித்த நிலையில மாலை 4 மணிக்கு தீர்ப்பானது வெளியிடப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். தற்போது நீதிபதி தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறார் என்பது தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு தீர்ப்பானது இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறது. தமிழ்நாட்டையே பரபரப்பாக மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பாக்கிய இந்த சம்பவமானது, அந்த சம்பவத்திற்கான தீர்ப்பானது இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறது. குறிப்பாக சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்குல பாத்தீங்கன்னா, அந்த மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றம் தீர்ப்பானது தற்போது வழங்கி இருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கு தற்போது கடந்து வந்த பாதை என்று பார்க்கும்போது 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி இந்த ஊரடங்கு விதிமுறைகளை மீறி தங்களது செல்போன் கடையை திறந்து வைத்ததாக கூறி தந்தை ஜெயராஜ் மற்றும் மகன் பெனிக்ஸ் ஆகியோரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு கொடுமையாக தாக்கப்பட்டார்கள் என்று தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக ஜூன் 23ஆம் தேதி கோவில்பட்டி கிளை சிறையில் பலத்த காயங்களுடன் அடைக்கப்பட்டிருந்த தந்தை மகன் 5 மணி நேரம் இடைவேளையில் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவமானது அன்றைய நேரத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. அதே நாளில் கோவில்பட்டியில் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் பாரதிதாசன் விசாரணை தொடங்கிய நிலையில ஜூலை 1ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை சாத்தான்குளம் வழக்கை தானாக முன்வந்து விசாரிக்க தொடங்கினார்கள். குறிப்பாக நீதிமன்றத்தின் உத்தரவின் வழக்கின்படி சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. ஜூலை 3ஆம் தேதி இந்த சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 5 பேர் மீது பல்வேறு பிரிவின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. ஜூலை 7ஆம் தேதி இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. குறிப்பாக சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு 105 சாட்சிகளிடம் இந்த விசாரணையானது நடத்தி 2427 பக்கம் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்தார்கள். இதுவரை இந்த வழக்கை 4 நீதிபதிகள் விசாரித்திருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது 5வது நீதிபதி இந்த வழக்கை விசாரித்து வருகிறார். கைதானவர்களின் சிறப்பு சார்பு ஆய்வாளர் பால்துறை உடல்நலக்குறைவால் உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில் எஞ்சியுள்ள 9 பேரும் தற்போது மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் 9 பேரும் தற்போது தனித்தனியாக 9 வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டு இருப்பதால் இவர்கள் 9 பேரும் தனித்தனியாக சிபிஐ தரப்பு சாட்சிகளை 105 பேரிடமும் குறுக்கு விசாரணையானது மேற்கொள்வதாக இந்த வழக்கில் மிகுந்த காலதாமதம் ஏற்பட்டதாக சிபிஐ தரப்பில் கூறப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் இப்போது மதுரை மத்திய சிறையில் இருந்து அந்த குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் தற்போது மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதி இந்த தீர்ப்பானதை வழங்கி இருக்கிறார். தற்போது நீதிபதி நீதிமன்றத்தில் தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பானது வெளிவரும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.